நாங்கள் 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிட்றேன், வாங்க, எங்கே வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்கிது. அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது, அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேர்த்துக்கு காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யலை, சொல்லாதையும் செஞ்சுருக்கோம். நான் கூப்பிட்றேன் அவரை, அவர் கூப்பிட வேணும், நான் கூப்பிட்றேன், வாங்க. அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியிலா, சென்னையிலா, புவனேஸ்வரிலா, ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசாதீங்க, வாங்க. நம்ம பாரத தேசத்துடைய உள்துறை அமைச்சர் அரசியல் சாணக்கியர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்துட்டு போனார். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்க இருக்க திராவிட கூட்டத்துக்கால ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் முக்கியமா டிஎம்கேவோட எம்பி திரு ராசா அவர்கள் ராசான்னு வச்சதுக்கு பதிலா அவருக்கு பொய் ராசான்னு பேரை வச்சிருக்கலாம். ஏன்னா மைக்க புடிச்சு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக எத்தனை பொய் வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவங்க கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல 97% நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு. நிஜமாவே மனசாட்சியோட கேக்குறேன், 97% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டீங்களா? மக்களுக்கு தெரியும் 97% வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றவே இல்ல, மீதி இருக்க 3%ம் நிறைவேற்றின மாதிரி ஒரு நாடகம் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல ஈஸியா 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதுரையில வந்து நாங்க வேளாண் பல்கலைக்கழகம் ஓபன் பண்ண போறோம், கட்டித்தரோம் அப்படின்னு சொன்னீங்க. கட்டிட்டீங்களா? கிடையாது. நாங்க எய்ம்ஸுக்கான நீங்க செங்கலை தூக்கிட்டு வந்தீங்கல்ல, இனிமேல் நாங்க எல்லாரும் வந்து செங்கலை தூக்கிட்டு மதுரையில பல்கலைக்கழகம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து 2 மொழி கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், தமிழ் மொழியை காப்பாற்ற போறோம் அப்படின்லாம் பேசுனீங்க. தமிழ் மொழி மேல உங்களுக்கு நிஜமாவே அக்கறை இருக்குன்னா தமிழ் மொழி வளர்த்துறதுக்கு ஏதோ பண்ணிருக்கணும். நீங்க ஒரு வாக்குறுதி வேற கொடுத்துருந்தீங்க இல்லையா, ஹைகோர்ட்ல வந்து வாதாடு மொழியை தமிழ ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டீங்களா? கிடையாது. ஏன்னா மொழிங்கிறது அரசியல் பண்றதுக்காக மட்டும்தான். அடுத்தது வந்து 35 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவு இல்லாத திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்க. நீங்க அரசு வேலையெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அடுத்தது வந்து 4 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணீங்க. நீட்டுனால வந்து ஏழை மாணவர்கள், படிக்காத மாணவர்களுக்கெல்லாம் வந்து மருத்துவர் வரும் கனவு வந்து இதா போகுது அப்படி இப்படின்னு பேசுறீங்க இல்லையா? தெரியாம கேக்குறேன், இந்த 4 வருஷத்துல ஒரு மெடிக்கல் காலேஜாச்சும் ஓபன் பண்ணிருக்கீங்களா, கட்டியிருக்கீங்களா? அதுவும் இல்ல. அப்புறம் விவசாய காப்போம் அப்படின்னு சொன்னீங்க. விவசாயிக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. வழங்கிட்டீங்களா? கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கீங்கன்னா இபி பில் எல்லாம் அதிகப்படுத்திருக்கீங்க. அது போக திருநங்கைக்கு 1500 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்க போறோம். அப்புறம் இன்னும் இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை வந்து அள்ளி இறைச்சிருந்தீங்க. லிஸ்ட் போட்டோம்னா வீடியோ 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு போயிட்டே இருக்கும். இது வந்து சின்னதா 2-3 சொல்லியிருக்கேன். அதனால நிஜமாவே 97% வாக்குறுதியில நிறைவேற்றிருக்கீங்களா என்னன்னு பாருங்க. அதுவும் இல்லாம மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மைக்க புடிச்சு எத்தனை போய் வேணாலும் பேசலாம், மக்களுக்கு தெரியும். இதுக்கான பதிலும் மக்கள் சொல்லுவாங்க. நன்றி.